அண்மைச் செய்தி. நீதிமன்றத்தின் உத்தரவுகளை தமிழக அரசும் அதிகாரிகளும் பொருட்படுத்துவதில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து தெரிவித்திருக்கிறது. நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுகளை நிறைவேற்ற மாட்டோம் என்று தமிழக அரசு முடிவு செய்திருப்பது போல தெரிகிறது என்று தனது கருத்தினை தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சகாய் பிரதிபா. சகாய் பிரதிபா, எந்த வழக்கில் இந்த கருத்துக்களை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது? விவரம். கார்த்திகா, தமிழக அரசு நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுகளை நிறைவேற்ற மாட்டோம் என முடிவு செய்திருப்பது போல் தெரிகிறது. அரசு அதிகாரிகளும் நீதிமன்ற உத்தரவை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால், தூத்துக்குடி மாவட்ட துணை ஆட்சியராக பணியாற்றிய செல்வநாயகம் என்பவர் மதுரை அமர்வில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதில் பணி ஓய்வு பெற வேண்டிய நாளில் எந்த காரணமும் குறிப்பிடாமல் தன்னை பணியிடை நீக்கம் செய்ததாகவும், இதனைத் தொடர்ந்து தனக்கு வழங்க வேண்டிய பணப்பலன்களை வழங்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் நீதிமன்றமும் பணப்பலன்களை வழங்க உத்தரவிட்டது. ஆனால் அந்த உத்தரவு முறையாக நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே தொடர்புடைய அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பட்டு தேவானந்த் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக வருவாய்த்துறையின் முதன்மை செயலர் அமுதா நேரில் ஆஜராகினார். உத்தரவை நடைமுறைப்படுத்த ஆகும் தாமதத்திற்கு காரணம் மாவட்ட வருவாய் அலுவலரே என தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து நீதிபதி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? கடந்த 2 மாதங்களில் மட்டும் மதுரை அமர்வில் 550 நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. நீதிமன்ற உத்தரவுகளை நடைமுறைப்படுத்த செயலர்கள் தரத்திலான அலுவலர்கள் 3 மாதங்கள் ஆக்குகிறார்கள் என்றால், மாவட்ட அளவிலான அலுவலர்கள் 3 ஆண்டுகள் ஆக்குகின்றனர். கல்வித்துறையிலேயே அதிகமான நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் தாக்கலாகின்றன. அதே போல கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழக தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா நீதிமன்ற உத்தரவுகளை தாமதமின்றி உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனால் அந்த உத்தரவை எத்தனை அதிகாரிகள் நடைமுறைப்படுத்தினர்? அவ்வாறு நடைமுறைப்படுத்தவில்லை எனில் அந்த உத்தரவு தேவையற்றதா என கேள்வி எழுப்பினார். அதே போல அனைவருக்கும் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள்தான் என குறிப்பிட்ட நீதிபதி, தமிழக அரசு நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுகளை நிறைவேற்ற மாட்டோம் என முடிவு செய்திருப்பது போல் தெரிகிறது. அரசு அதிகாரிகளும் நீதிமன்ற உத்தரவை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை என கருத்து தெரிவித்தார். தொடர்ந்து அரசு தரப்பில் இந்த நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற கால அவகாசம் கோரப்பட்டதை தொடர்ந்து வழக்கு 2 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சகாய பிரதிபா.